This meeting. அம்மா ஆரம்பிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். பிரணம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எனும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவாரில்லை. சேயினும் நல்லன் அணியன் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ்ச்சடையோனே. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி குண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ தன் தமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. பொன்னை பொழி திருமுகத்தில் திருநேற்று நோதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே விஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி சமேத ஆலவாய் சொக்கநாத பெருமான் திருவடிகளை மகிழ்ந்து போற்றுகின்றேன். திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் அடி கமலங்களை மனமொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய பேரவை சார்ந்து இருக்கக்கூடிய அன்பர்களுடைய திருவடிகளை வணங்கி மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூற்சிந்தனையிலே நமக்கு களம் அமைத்து கொடுத்த மெய் அன்பர்களினுடைய திருவடிகளையும் தொடர்ந்து செவிமடுத்து வருகின்ற சிவனேய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். சிவஞான சுவாமிகள் அருளி செய்த இலக்கிய நூல் வகையிலே கலசை பதிற்று 10 அந்தாதி என்கின்ற நூலை நாம் சிந்தித்து வருகின்றோம். கலசை என்று சொல்லக்கூடிய தொட்டிக்கலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிதம்பரேஸ்வரர் அமுதாம்பிகை அம்மை உடனாய் உரைகின்ற சிதம்பரேஸ்வரர் திருவடிகளை வணங்கி நாம் நூலுக்குள்ளே செல்ல இருக்கின்றோம். சென்ற பதிவிலே 21 பாடல்கள் வரைக்கும் நாம சிந்தித்தோம். அந்த 21வது பாடல் மிகுந்த அற்புதமாக இந்த 19, 20, 21 இந்த 3 பாடல்களுமே பெருமானுடைய அன்பினை நம்முடைய இதயத்தில் எங்கனம் ஏற்றுவதற்கு உபாயம் அத நமக்கு அருளினார். அதுல உடைந்து நைந்து நெக்கு உள்ளம் குலைந்து சின்மயத்து அடைந்து கண் அசும்பிருந்து தாரை பாய அன்பு நீர் குடைந்து வாழும் அன்பர் சிந்தை கோவில் கொண்டு வாழ்வரால் மடந்தை பாகமாய் கலசை வாழ் சிதம்பரேசரே என்று 21வது பாடல்ல பதிவு செய்தார். அதை தொடர்ந்து நாம 22வது பாடல் சிதம்பரேசர் சோலை சூழ்ந்த தென் கலசை நாயகர். சிதம்பரேசர் சோலை சூழ்ந்த தென் கலசை நாயகர் பராவு காமனோடு காலனை கடிந்தவர் பதம் பராவி ஏத்தும் அன்பர் பாத பங்கயங்கள் சந்ததம் பராவி ஏவலில் சரிப்பர் அண்டவானரே என்ற பாடல் சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இனிய திருத்தலமான கலசைப்பதி அந்த கலசைப்பதி தலைவராக எழுந்தருளி இருக்கக்கூடிய சிதம்பரேச பெருமான் மன்மதனோடு காமனோடு கோபத்திற்கு அஞ்சுவோரால் புகழப்படும் காலனையும் தண்டித்தவர் காமனையும் தண்டித்தவர். எனவே அந்த ஆன்மாக்களுக்கு வருகின்ற இச்சை அதை அவா இந்த இரண்டினையும் பார்க்கக்கூடியவன் எம்பெருமானே. நமக்கு இங்க புகழப்படும் கோபத்திற்கு அஞ்சுவோரால் புகழப்படும் காலனையும் தண்டித்தவர் அவருடைய திருவடிகளை காலனை மார்க்கண்டேயர்க்காக காய்ந்த காலனை என்று அவருடைய வரலாறு பல இடங்களில் பேசப்படுகின்றது.
அப்படிப்பட்ட பெருமான் அவருடைய திருவடிகளை புகழ்கின்ற அன்பர்களுடைய திருவடி தாமரைகள் எப்போதும் போற்றி அன்பர்களுக்கு ஏவல் கேட்டு நடப்பர் வானுலகத்தவர்கள் என்று சொல்றார். அதாவது நம்முடைய கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாத சுவாமிகள் யாரெல்லாம் முருக பக்தர்களாக பெருமானை வணங்குகின்ற சிவநேய செல்வர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த யமன் வந்து துன்பத்தை கொடுக்க மாட்டான். அப்படி அந்த கருத்தினை அங்க சொல்லுகின்ற பொழுது அருணகிரிநாத சுவாமிகள் சொல்றார், அந்த யமனை நோக்கி அந்தகா நீ வந்து அடியார்களை கண்டு வணங்கி வழிபட்டு வலம் வந்து செல்ல வேண்டும் என்று அந்த யமனுக்கே ஆணையிடுகின்றார் பெருமானினுடைய அருளை பெற்ற அருணகிரிநாத சுவாமிகள். எனவே யமனுக்கும் ஆணையிடுகின்ற வகையிலே அன்பர்களினுடைய அன்பு அங்கே மேலோங்கி நிற்கின்றது. இறைவன் தொண்டர்களினுடைய உள்ளத்தில் அவன் மலர்ந்து இருக்கின்றான். எனவே இவர்களுடைய அந்த தொழில் அங்கே செலுத்த முடியாது. காலனுக்கு அஞ்சி தீவினைகளை தவிர்த்து வாழ்வோரையும் காமன் தனது ஆற்றலால் மயக்கி நெறிபிரளச் செய்தலின் காமனோடு என்று ஓடு கொடுத்து ஓதினார். அடியார்களிடத்து வானவர்கள், அப்படிப்பட்ட அடியவர்களிடத்து அந்த வானத்தில் உள்ளவர்களும் தேவர்களும் முனிவர்களும் இவர்களுடைய ஏவல் கேட்டு நிற்பார்கள் என்று அதை சொல்றார். நாமோ இளையான்குடி மாறநாயனாருடைய புராணத்திலே பார்க்கின்றோம். அந்த இருநிதி கிழவனும் இவளுடைய ஏவல் கேட்டு நிற்ப என்று செகிலா சுவாமி அங்க சொல்றார். இந்திரன் மால் பிரமன் எழிலார் தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்க கைலைக்கு நொடித்தான் மலைக்கு செல்லுகின்ற பொழுது இவர்களெல்லாம் வந்து ஏவல் புரிந்து எதிர்கொள்ள வரவேற்றார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் திருமுறைகளில் பார்க்கின்றோம். 33வது பாடல். அண்டர் அண்டர் ஊட அறுத்து அகம் புறம்பும் ஏகமாய் மண்டி எங்கனும் பரந்த இன்ப வாரி தன்னுள்ளே தண்டலை கலசை வாழ் சிதம்பரேச உரு கண்டு கொண்டு போற்றவல்ல காட்சியாளர் செல்வரே. இந்த பாடலும் நம்ம சென்ற பதிவிலை பார்த்தோம். அண்ட கோடிகளை எல்லாம் இடையறுத்து அவற்றை கடந்து வாழுகின்ற தெய்வமாக இருக்கக்கூடிய பெருமான் அவனுடைய அந்த சொரூப சிவத்திலே இங்க அவனுடைய அந்த சிதம்பரேஸ்வரருடைய திரு உருவினை கண்டு கொண்டு போற்ற வல்லவர்கள் முக்தி செல்வத்தை அடைவார்கள் என்ற கருத்து. செல்வம் என்ன, கீர்த்தி என்ன, சித்தி என்ன, கற்றிடும் கல்வி என்ன, ஈங்கு இவற்றினால் பயன்கள் காண்பரோ, நல்லது என் கலசை மேய நாதன் அன்பர் நாமமே சொல்லி ஏத்தி ஏவல் செய்து தொழும்பர் காண வல்லரே. 24வது பாடல். இதுல அடியவர்க்கு அடியவராக இருக்கக்கூடிய பெரும் பேறு பெற்றவர்கள் செல்வந்தர்கள். அப்போ யாரெல்லாம் செல்வந்தர்கள் என்று சொன்னால் அடியவர்களோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் செல்வந்தர்கள் அப்படின்னு அதை சொல்றார். நல்ல தென்கலசை மேவும் நாதன் அடியார்களுடைய நாமத்தை சொல்லி புகழ்ந்து அவ்வடியார்களின் ஏவல் வழி நின்று அடியவர்க்கு அடியவராய் விளங்குகின்ற அருள் பேறு உடையவர்கள். அந்த பேரு எல்லோருக்கும் கிடைத்து விடாது. அதனாலதான் அதை அருட்பேறு என்று சொல்கின்றார்கள். அதாவது அந்த மானுடர்கள் சகலர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் இந்த உடம்பு கொண்டு இங்க வாழுகின்ற காலத்திலே அவர்களுக்கு இந்த சிவன் நெறியும் அல்லது அடியார்களோடு இருக்கக்கூடிய தன்மையும் கிடைத்து விட்டால் அது அவர்களுக்கு கிடைத்த நற்பேறு அப்படின்லாம் சொல்லல, தவப்பேறு அதெல்லாம் சொல்லல, அருள் பேருங்கிறார். சிவபெருமானே அவன் அருளல் கொண்டு இதெல்லாம் வருவது. ஆக நாம முயற்சி செய்து வருவது என்று நாமே முயன்று இந்த அருளை பெற்றோம் என்று சொன்னால் அது முனைப்பாக இருந்து வினயத்தான் ஏத்தும். ஆக இங்க அதை சொல்றார். புகழ்ந்த அடியவர்களினுடைய அப்படிப்பட்ட அடியவர்கள் எப்படிப்பட்ட அடியவர்கள்? இறைவனுடைய நாமத்தையே மறவாது சொல்லி இருக்கக்கூடிய அடியவர்கள். செல்வம் இங்க அதான் அந்த பாட்டுல அதை சொல்றார். பேருடையவர்கள் செல்வம், புகழ், சித்தி,
கல்வி என்னும் இவற்றால் பயன்கள் காண கருத மாட்டார்கள். இவர்கள், அதாவது யாரெல்லாம் அடியார்களை நேசிக்கின்றார்களோ அல்லது தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் என்று நினைந்து அன்பர்களுக்கு தொண்டு செய்வதை முனைந்து செய்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோராலும் போற்றப்படுகின்ற செல்வம், புகழ், சித்தி, கல்வி என்ற இவற்றால் அவர்கள் பயன் காண விளைய மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன பயனுக்கு எந்த செயலை செய்வார்கள் என்று சொன்னால், அடியார்களோடு இருப்பதும், அவர்களுக்கு வேண்டுவன கொடுத்தும், அவர்கள் ஏவல் வழி நின்று அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்தும், இப்படிப்பட்ட செயல்களை செய்பவர்களுக்கு அந்த செல்வம் வந்தாலும், புகழ் வந்தாலும், கல்வி வந்தாலும், சித்தி வந்தாலும் அவர்கள் அதனை ஒருபொழுதும் அதனுடைய பயனாக கொள்ள மாட்டார்கள். அடியவர்களுக்கு அடியவராய் விளங்குகின்ற பெரும் பேறு பெற்றவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பேறுகளை அற்பமாக நினைந்து அதனை விலகுவார்கள். எனவே அது அவர்களுக்கு அற்பமாக தெரிய கடவது என்று அதை சொல்றார். அந்த பெரும் பேறு பெற்றோர் உலகில் பேறுகளை அற்பமாக உணர்ந்து அவற்றை மதிக்க மாட்டார்கள் என்று அதில் சொல்றார். அதான் இந்த 24வது பாடல். அதாவது செல்வம் என்ன, கீர்த்தி என்ன, சித்தி என்ன, கற்றிடும் கல்வி என்ன, இங்கு இவற்றினால் பயன்கள் காண்பரோ, நல்லதென் கலசை மேய நாதன் அன்பர் நாமமே சொல்லி ஏத்தி. அதற்கு பதிலாக அவர்கள், அதாவது இந்த உலகத்து அவர்களோடு இணங்காது அடியார்களோடு இணங்கி இருத்தலை பெரிதும் விரும்பி உவந்து செய்யக்கூடிய செயல்களை கொண்டவர்கள் இதையெல்லாம் விரும்ப மாட்டார்கள். அதனால அவர்களுடைய சொல்லி ஏத்தி ஏவல் செய்தொழும்பற்கான வல்லரே, அவர்கள் அடியவர்களுக்கே ஏவல் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் என்று அதை சொல்றார். 25வது பாடல். வல்லவண்ணம் வாழ்கலசை வானவர்க்கு கடித்தொழில் அல்லும் எல்லும் ஆற்றும் அன்பர் வேண்டில் அஞ்சு பூதமும் ஒல்லை மாறி வேறு செய்ய வல்லரும்பர் மால் அயன் தொல்லை வான் தங்களும் துரும்பென கழிப்பரே. இந்த கலசையில் எழுந்தருளியிருக்கக்கூடிய சிதம்பரேசருக்கு திறம்பட அடிமை தொழிலை அல்லும் பகலும் ஆட்சி வரும் அன்பர்கள் அல்லும் பகலும் என்று நேரம் பாராமல் இறைவனுடைய தொண்டுக்கே தம்மை அர்ப்பணித்தவர்கள் போல அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள் அந்த அவசியம் நேர்ந்தால் 5 பூதங்களையும் விரைந்து மாறி மாறி வேறு செய்ய வல்லவர்கள். அதாவது இவர்களுடைய மனம் என்ன நினைக்கின்றது, இவர்கள் எப்படி சங்கல்பிக்கின்றார்களோ அந்த வழி இந்த உலகத்திற்கு இந்த 5 பூதங்கள் வாயிலாக அந்த வேறு செய்ய வல்லவர்கள் என்று காட்டுகின்றார். வேறு செய்ய வல்லவர்கள். அதனால அந்த தட்ப வெப்பங்கள் இதெல்லாம் இந்த பூதங்களினால் உண்டாகக்கூடிய செயல்கள், இவற்றை இவர்கள் நினைத்தால் மாற்ற முடியும். அதாவது இந்த அடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கலசைவாள் வானவராகிய சிதம்பரேசருக்கு திறம்பட அடிமை தொழிலை அல்லும் பகலும் ஆட்சி வரும் அன்பர்கள். அல்லும் பகலும் ஆட்சி வரும் அன்பர்கள், விடாது எம்பெருமானுடைய திருவடிக்கு நியமமாக பணி செய்து வரக்கூடிய அன்பர்கள். அவர்கள் இங்க ஒரு சொல்றார், அவர்களுக்கு இந்த பிரம்மனுடைய படைப்பு தொழிலாகி இருக்கக்கூடிய பதவாழ்வும், காத்தல் தொழிலை செய்யக்கூடிய திருமாலுடைய பதவாழ்வும், பதம்னா பதவி, அவர்கள் பெற்ற பதவி, அப்படி பெற்ற பதவியினால் வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட வாழ்வும் திருமால் பிரம்மன் தேவர்கள் இவர்களால் ஆகியக்கூடிய தொன்மையான பெரும் பதங்களும் இந்த முனிவர்களுக்கே எப்படி இருந்ததா, அது துரும்பாகவே இந்த 4வது வரியில் வைக்கிறார் பாருங்க, துரும்பென கழிப்பரே அப்படிங்கிறார். ஆக இவர்கள் துரும்பெனவே நினைந்து அழிந்து போவார்கள், யாரு பெருமானை நினையாதவர்கள் அப்படின்னு அதை காட்டுறார்.
அடுத்த பாடல், பரந்தெழுந்து முப்பதிற்றின் 2 பல்லையும் 2 பல்லையும் திறந்து புல்லர் வாயில்தோறும் இன்றுகாரும் எவ்வமுற்று அறந்தையாள் அழிந்துள்ளேன் இனிது ஆற்றகில்லேன் என் ஐயனே வரம் தராய் கலசைவாள் சிதம்பரேச வல்லலே என்று ஒரு அற்புதமான பாடலை வைக்கின்றார். இது அந்த முகம் மலர்ந்து ஊக்கமுற்று 32 பல்லும் தெரியுமாறு வாயை திறந்து சிரிக்கக்கூடிய அந்த அற்பர்கள், இவர்கள் வாய்தோறும் ஏதேனும் ஒரு பயன் வேண்டி இறந்து நின்று இகழ்ச்சியுற்று துன்பத்தால் அழிந்துள்ளேன், இனி இதற்கு ஆற்றேன், என் ஐயனை எதற்காக இறந்தாலும் உன்னிடமே இறப்பேன், அடியர்க்கு வேண்டும் வரங்களை தந்து அருள்வாய் கலசைவாள் சிதம்பரேச வல்லலே என்று இந்த பாட்டுக்கு அதுல சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த பறந்து எழுந்து 32 பல்லையும் திறந்து புல்லர் வாயில்தோறும் இன்றுகாரும் எவ்வமுற்று அறந்தையாள் அழிந்துள்ளேன் இனி ஆற்றகில்லேன், இப்படி இந்த துன்பத்திலே இறந்துபட்டு போவதற்கு இனியும் ஆற்றகில்லேன், அடியேனை ஆட்கொள்வாய் வந்து சிதம்பரேச வல்லலே என்று அதுல சொல்றார். இடுக்கல் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரானென்று வினவுவோம் அல்லோம், கற்கில் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே என்று அப்பர் சுவாமி பாடி அருளி இருக்கின்றது போல, இந்த உலக வாழ்க்கையில் வரக்கூடிய நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே என்று அதுல சொல்றார். 27வது பாடல், வள்ளல் என்று பாரி என்று மாறி என்று வீணிலே எள்ளளவும் ஈகிலாரை ஏத்தி ஆயுளை தள்ளுவீர்கள் கலசைவாள் சிதம்பரேசர் கீர்த்தியை தெல்லிய போது ஹிற்கிலீர் நன்று நுங்கள் செய்கையே. எவ்வளோ இன்றைக்கு உள்ள அந்த சூழ்நிலையில சகலர்களாகிய நமக்கு இந்த பாடல் ஒரு உபதேச பாடல்களாகத்தான் இருக்கு. அது எந்த ஒன்றிற்காகவும் என்று பிறரை இறந்துபட்டு கிடக்கக்கூடிய தன்மையிலிருந்து நீங்கி இறைவனே தஞ்சம் என்று அடைந்து அவனுடைய திருவடிக்கே விண்ணப்பத்தை வைத்து அந்த பலனை உள்ளவாறு பெறுதல் வேண்டும் என்ற கருத்திலே இந்த பாடலை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அதனால இங்க இதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார் இல்லையா, தன்னையே புகழ்ந்து இச்சை பேசினும் அந்த கொடுப்பார் இல்லை. அத்தனையிலையும் சொல்லுவார், ஐயனே உன்னை அன்றி யார் கொடுக்க முடியும் இல்லையா, அந்த விழுந்திடும் பார்க்கிலும் ஆகிலும் ஈக்கும் ஈகிலன் ஆகிலும் வல்லலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பார் இல்லை. இளமை முதியவர்களை இளமையானவர்கள் என்று வாழ்த்தினாலும், இளையவர்களை எந்த எல்லா செல்வத்தை உடையவர்கள் என்று வாழ்த்தினாலும், ஒரு ஒன்றும் யாவருக்கும் ஒன்றும் ஈயாத தருமி அவனை வள்ளல் என்று பாராட்டினாலும் யாரும் கொடுக்க போகிறது இல்லை. அத்தங்க சொல்றார், வள்ளல் என்று பாரி என்று மாறி என்று வீணிலே எல்லளவும் ஈகிலாரை ஏத்தி ஆயுளை தள்ளுவீர்கள் கலசைவாள் சிதம்பரேசர் கீர்த்தியை மறந்து இப்படி எல்லா இடத்திலும் உதவிக்காக நிற்கின்றார்களே. தள்ளுவீர் இங்க 2 பொருள், கீர்த்தியை தெல்லிய போது கிற்கில்லீர் நன்று நுங்கள் செய்கையே, உம்முடைய செய்கைகள் நன்றாகத்தான் இருக்கின்றது என்று மாணவர்களை பார்த்து கேட்பது போல இங்க சுவாமி நமக்கு அமைக்கின்றார். பாடி என்றும் மாறி என்றும் மேனிலை புகழ்ந்து ஆயிலை தள்ளுவீர்கள், கலசைப்பதியில் வாழும் சிதம்பரேசரின் புகழை தெளிந்து கூற மாட்டீர்கள், உங்கள் செய்கை நன்றாக இருக்கின்றது இல்லையா. அந்த திருவருட்பயன் உமாபதி சிவாச்சாரியார் சொல்லியது போல, பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்று பெயர் நன்று அற. ஏன்பா உனக்கு அறிவு தன்னாக கிடைத்து விடுமா? இறைவன் அறிவித்தால் அன்றியே அறியக்கூடியது இந்த ஆன்மா. அவன் அறிவிக்கணும், எந்த ஒன்றை அறிதல் இருந்தாலும் அவன் அறிவிக்கணும். அதற்காகத்தான் அவன் ஒன்றாக வேறாக உடனாக இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அப்போ அந்த நிலையிலே யாரை ஏத்தி பிறர்களை ஏத்தி அப்படி உடனாகவே இருக்கக்கூடிய இறைவனை உணராது வள்ளல் என்று சொன்னாலும், பாரி என்று சொன்னாலும், மாறி என்று சொன்னாலும் காலம் கழியுமே தவிர அவர்களால் ஒன்றும் உதவி நமக்கு வந்து விட போவதில்லை.
அதான் இங்க சொல்றார், கொடாதவனையே புகழ்ந்து குபேரன் என்று மொழிந்து திருப்புகழ் விராலிமலை திருப்புகள்ல சொல்றார். அப்படி சொன்னாலும் அவன் கொடுக்க போவது இல்லை இல்லையா? அதற்கு வள்ளலாக இருக்கக்கூடிய பெருமானிடத்து வைத்தால் அவன் தாய்க்கும் தாயான ஈசன், அவன் தாய்க்கும் தாயானவன். இந்த திருமந்திரத்துல நாம் அப்போது பார்த்தோமே ஒரு பாடல், அவன் எப்பேற்பட்டவன், தீயினும் வெய்யன், தீயை விட வெண்மையானவன் தான், ஆனால் புனலினும் தன்னியன், தண்ணியை விட தன்னியன், தன்னியன்னா குளிர்ந்தவன், நீரை விட குளிர்ந்தவன், ஆயினும் ஈசன் அருள் அறிவாரில்லை. அந்த திருமூல நாயனார் காட்டுறார் எப்படிப்பட்ட ஈசன். ஈசன் இப்படி இருக்கிறாரே, ஆனாலும் அவருடைய அருளை உள்ளவாறு அறிந்து கொள்வதற்கு யாரும் முனைப்பட வருவதில்லை என்ற கருத்திலே அதை சொல்றார். அருள் அறிவாரில்லை சேயினும் நல்லன், சேயினா அந்த மகவு, அதை விட நல்லன், தாயானவன் சேயானவன், அணியன் நல்ல அன்பர்க்கு, நல்ல அன்பர்கள் சுட்டும்படியாக அவன் அவர்களுக்கு அணியாக இருக்கக்கூடிய நெறியாக இருக்கக்கூடியவன். தாயினும் நல்லன் தாழ் சடையோனே, அவன் தாயினும் நல்லன், அவனை அறிவார் இல்லையே என்று அதுல திருமந்திரத்துல திருமூல நாயனார் சொல்லுகின்றார். இந்த பாடல் 28, கைகள் கொண்டு நொச்சியை கரந்தையை பறித்து அணிந்து ஐயனே இறங்கு என அண்டரும் எய்து அரும்பர் உய்க்கும் எம்பிரான் கலசைவாள் சைவனென்று அறிந்திலார் சலக்கு உரைத்து மாய்வரே. இப்படிப்பட்டவர்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்களே என்று சொல்லிட்டு அடுத்த பாடல் என்ன சொல்றாரு, கைகள் எதற்கு, கைகால் கூப்பி தொழிற் கால்களால் அவருடைய கோவில்களை வலம் வந்து சூழுவீர் என்று அப்பர் சுவாமி அங்கமாலை அமைத்தார். கண்களால் கண்கள் எதற்கு, அவனுடைய திருமேனியை கண்டு இன்புறுவதற்கு. இப்படி நம்முடைய அங்கத்தினுடைய செயல்களை எல்லாம் எல்லாவற்றினுடைய செயல்களையும் அமைத்து அங்கமாலை அமைத்தார் அப்பர் சுவாமி. இங்க சொல்றார் பாருங்க, கைகள் கொண்டு நொச்சி கரந்தையை பறித்து அணிந்து, கரந்தை போன்ற மலர்களை பறித்து அணிவித்து அன்பர்கள் எல்லோரும் பூசையில் நீரும் பூவும் கொண்டு உம்மை பூசிக்கின்றார்களே, எந்த என் நிலைக்கு இறங்கி அருளாய் என்று துதித்து இறைஞ்சினால் வானவர்களும் எய்துதற்குரிய பதவிகளை எம்பெருமான் கலசையில் அனாதி செய்வனாக இருந்து கொண்டு அருள்கின்றான். ஆக அவனை பூசிப்பவர்களுக்கு அந்த வானவர்களை விட மேலான நெறியையும் செல்வத்தையும் புகழையும் இறைவன் இந்த கலசையில் இருந்து கொண்டு அருள்கின்றான். அவன் அனாதி முத்த அனாதி சித்த முத்த சித்துரு, அனாதி முத்த சித்துரு, அவன் அனாதியானவன், முத்தியை கொடுக்க வல்லவன், பேரறிவு ஆனவன். எனவே அதை இங்க சொல்றார். அப்படிப்பட்ட இறைவன் இந்த கலசையில் எழுந்தருளி இருந்து வருகின்ற அன்பர்களுக்கு, யாரெல்லாம் பூவும் நீரும் கொண்டு பூசிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த கிடைத்தற்கரிய பெறுதற்கரிய பலனை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பதற்காக அவன் வள்ளலாக இங்கே அமர்ந்திருக்கின்றான். அதனை விட்டு தகுதி இல்லாதவர்களை பொய்யுரை கூறி புகழ்ந்தாலும் என்ன பயன் வந்துவிடப் போகின்றது? அவர்கள் அதனை அறிந்து செய்தார்களே ஆனால் சலக்கு உரைத்து மாய்வரே, அவர்கள் அந்த இப்படியே பேசி மாய்ந்து போவார்கள். அந்த காலம் போய்கொண்டு இருக்கின்றது அல்லவா, அதை சொல்லி இதையும் சொல்றார். பெறுதற்கரிய பயன்களை பெற முடியாமல் அவர்கள் இப்படியாக வழக்குரை பேசியே மாய்ந்து கொள்வார்கள், மாய்ந்து விடுவார்கள் என்று அதை சொல்றார். இதத்தான் நமக்கு சிவஞான சித்தியார் சுபக்கத்துல 186வது பாடல்ல, பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடைப்பிணங்கள் போல உனக்கியே உழல்வீர், உங்கள் உடல் உயிர் உணர்வு எல்லாம் கணத்திடை தோன்றிமாயும் காயமென்று அறிந்து ஒரு கால் வணக்குரீர் அரணை என்றும் வானவர் வணங்க வைப்பன். ரொம்ப அற்புதமான ஒரு விருத்தம் இது சித்தியார்ல. அவனை அறியாதவர்கள் எல்லில் பதர் போல இவர்கள் உயிரில் பதர் என்று சொல்லுகின்றார்கள். உயிரில் பதர், உயிர் இருக்கின்றது, உடம்பு இருக்கின்றது. அரணே உன்னை, சிவபெருமானே உன்னை நினையாதவர்கள் வெறும் பதர் தான், இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்படி அதை சொல்றார். அதை இங்க சொல்றார் பாருங்க, பிணத்தினை ஒத்து வாழ்வோர், பிணம் வாழ்கின்றது போல,
பின் நடை பிணங்கள் போல உனக்கியே உழல்வீர்கள். உங்கள் உடல், உயிர், உணர்வு எல்லாம் கனத்திடை தோன்றி மாயும் காயம் என்று அறிந்து இதை உணர்ந்தவர்கள் உய்வார்கள். அதாவது இந்த உடம்பு அழியக்கூடியது, இந்த நாட்கள் நிறைவடையக்கூடியது. இதையெல்லாம் உணர்ந்து யாரெல்லாம் அந்த பெருமானை நினைக்கின்றார்களோ அவர்கள் அந்த வானவர்கள் வணங்க வைப்பன். வானவர்களுக்கு மேலாக இந்த வானவர்களும் வந்து வணங்கும்படியாக உயர்ந்த இடத்துல சுவாமி நம்மளை வைப்பார். அததான் இங்க நமக்கு சொல்றார். அப்படி அல்லாதது உயிர்களில் பதர் என்று நமக்கு சாத்திர நூல்கள் காட்டுகின்றது. சிவஞான சுவாமிகள் இங்க நமக்கு சொல்லுகின்றார். 29வது பாடல். மாய்வதும் பிறப்பதும் வளர்ந்து மங்கை மார்முளை தோய்வதும் புலன்வழி சுழல்வதும் பிணியினால் தேய்வதும் பின்பு வந்தொரும் எனக்கு அமைத்த செல்வனே கலசை மேவும் ஐய வாழி வாழியவே. அதாவது இறப்பதும் மீண்டும் பிறப்பதும், இந்த பிறப்பு இறப்பு போக்கு வரவு போக்கு வரவு என்கின்ற சுழற்சி. பிறக்கின்றோம் வாழ்கின்றோம் மடிகின்றோம், பிறக்கின்றோம் வாழ்கின்றோம் மடிகின்றோம். இப்படியான இந்த சுழற்சி இது பிறவி நோய் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நோயினால் கெடுவது பிறவிதோறும் வந்து உருமாறு அமைத்த செல்வனே. இப்படி நமக்கு நம்முடைய வினை காரணமாக மீண்டும் மீண்டும் வந்து பிறந்து கிடக்கின்றோம். இதில் இந்த சுழற்சியில் விழுந்து விடாதபடிக்கு ஐயனே நீ எனக்கு அருள்வாயாக. கலசையில் எழுந்தள்ளி இருக்கக்கூடிய பெருமானே, என்னுடைய இந்த நிலைப்பாடு நீங்கி மெய்யறிவு புகட்டி குருநாதராக வந்து அருளி இந்த நிலையில் இந்த நோயிலிருந்து நீங்கி நோய் நீக்கம் செய்யும்படியாக பெருமானிடத்து தம்முடைய விண்ணப்பத்தை வைக்கின்றார் மாதவ சிவஞான சுவாமிகள். 30வது பாடல். வாழ்வு மிக்க தென்கலசை வாணனே, நின்னையே சிலர் ஆழியங்கை ஆயன் என்பர், அம்புயத்தன் என்பர், தேன் வீழ் கடுக்கை ஈசன் என்பர், வெய்ய அங்கி என்பர், மா வேள் பறித்த தேரின் அண்ணல் என்பர், மாயையால் அரோ. அவர்கள் இந்த நிலைத்த பெருவாழ்வில் சிறந்த இனிய கலசை வாணனே. கலசை என்ற திருத்தலம் நிலைத்த புகழை உடையது, நிலைத்த வளங்களை உடையது, நிலைத்த செல்வங்களை உடையது. அப்படிப்பட்ட திருத்தலத்தில் எழுந்தள்ளி இருக்கக்கூடிய பெருமானே, உன்னையே சிலர் எப்படி சொல்றாங்களாம், கையில் சக்கராயுதம் கொண்ட திருமால் என்று போற்றுகின்றார்கள். உன்னையே தாமரையில் விளங்குகின்ற நான்முகன் என்று சொல்லுகின்றார்கள். உன்னையே தேன் ததும்பி விழும் கொன்றை அணிந்த உருத்திரன் என்று சொல்லுகின்றார்கள். வெம்மையான அக்கினி கடவுள் என்று சொல்லுகின்றார்கள். சிலரோ 7 குதிரைகள் தாங்கும் தேரை உடைய சூரியன் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இவர்களெல்லாம் இவ்வாறு கூறுவது அறியாமையினாலேயே ஆகும் என்று இதை சொல்றார். இது நமக்கு இந்த கருத்து ரொம்ப சிவஞான சுவாமிகள் விளக்கமாக இந்த ஒன்றுதானே என்று சொல்லக்கூடிய அந்த அறியாமையினால் சொல்லக்கூடிய கருத்து. அதனை மறுப்பதது நமக்கு சிவ தத்துவ விவேகம் என்கின்ற நூல், மாலா என்று சொல்லக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பு நூல். அந்த நூல்ல விளக்கமாக மிக விரிவாக நம்முடைய சிவஞான சுவாமிகள் அந்த மந்திரங்களை இவர்கள் செயல் வடிவில் அமைத்து விளக்கி இருக்கின்றார்கள். அது ஒரு அற்புதமான நூல். அந்த சிவ தத்துவ விவேக மொழிபெயர்ப்பு நூல்களை நாம கற்றால் அன்றி தெளிவு பிறக்காது. சைவ நெறி, தெய்வத்தில் மேற்சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் என்கின்ற அந்த பாடலினுடைய கருத்தே நமக்கு உள்ளவாறு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மொழிபெயர்ப்பு நூல்களை நாம படித்திருக்க வேண்டும். அது நமக்கு இங்க அந்த கருத்தை சொல்றார். மா 7 பறித்த தேர் அப்படின்னா அந்த குதிரைகள் 7 குதிரைகள் வைத்த தேர். இந்த பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்து நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும்
வேறு சோதியும் மாணவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்றூதாய் போத்தும்பி என்று திருவாசகம் நமக்கு பகர்கின்றது. பரம்பொருள் சிவபெருமானாக இருக்கவும் வேதங்களில் பிரம்ம சப்தத்தால் குறிப்பிடப் பெறுபவன் சிவபெருமானே என்று உணராமல் தம்முடைய விருப்பப்படி பிற தேவர்களும் ஒவ்வொருவருக்கு பரத்துவம் கூறுவோரை மறுக்கின்றது இந்த பாடல். இது ஒரு மறுப்பு. இந்த மறுப்பு சொல்லுவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய சாத்திர நூல்களாக இருக்கக்கூடிய தலைமை நூலாக இருக்கக்கூடிய சிவஞான போதத்திலும் அதற்கு வழிநூலாக இருக்கக்கூடிய சித்தியாரிலும் சார்பு நூலாக இருக்கக்கூடிய சிவப்பிரகாசத்திலும் இந்த மறுப்பு ரொம்ப அற்புதமாக விளக்குகின்றார்கள். நம்முடைய சிவஞான சுவாமிகள் பேருரையில மாபாடியத்துல பேருரையில நல்ல விளக்கமாக அது நமக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கு பரதத்துவம் கூறுவரை தத்துவம் அப்படின்னாலே அது சிவபெருமானுக்கு சிவபெருமானுடைய முழுத்தன்மை முழுமுதல் தன்மை பேசப்படுதலே சிவபரத்துவம். அந்த மற்ற எல்லோருக்கும் பாடுவது என்பது பேசுவது என்பது மறுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனால தான் இந்த பாடல்னால மறுத்து காட்டுகின்றார். ஏனெனில் இந்த கருத்தினரும் வேதங்கள் சூரியன் அக்னி முதலிய தேவர்களையே துதிக்கின்றன என்பர். வேதங்களில் கூறப்படுகின்ற சிவபரத்துவத்தை தேவாரம் வேதசாரம் முதலிய நூல்களில் விரிவாக நாம பார்க்கின்றோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பரத்துவத்தை விரிவாக அதே சமயத்துல மெய்ப்பொருளை உண்மையாக விளக்குவது நம்முடைய தேவாரங்களும் திருமுறைகளும் சாத்திர நூல்களும். இந்த நூல்கள் மூலமாக சிவபரத்துவத்தை நாம் உண்மையாக விளங்கி கொண்டோமேயானால் இந்த குழப்பம் தடுமாற்றம் நமக்கு வராது என்று சொல்லி நாம இந்த 30வது பாடலோடு நிறைவு செய்து எஞ்சிய பாடல்களை அடுத்த பதிவிலே நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி புனிதர் பேரவை அன்பர்கள் சார்பாக அந்த அமைப்பின் கீழ் இருக்கக்கூடிய செயலர்கள், உறுப்பினர்கள், ஆன்றோர் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் நன்றியோடு வணங்கி மகிழ்ந்து இது போன்ற நூல்கள் சிந்தனைக்கு நமக்கு களம் அமைத்து கொடுக்கின்ற நல்ல உள்ளங்களை பாராட்டி மகிழ்ந்து நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மீனாட்சிமா மீனாட்சிமா